Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. ஒருபுறம் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அண்ணா அறிவாலயம் சென்றிருக்கக்கூடிய சூழலில் மிக பெரும் வெற்றியை பெற்றிருக்கும் தாவேகவின் தலைவர் விஜய் தற்போது தனது வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக வந்திருக்கிறார். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய இரு தொகுதிகளிலும் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். தாவேக தான் சந்தித்த முதல் தேர்தலிலேயே 108 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. வெற்றி நிலவரமும் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்நிலையில் தான் வெற்றி பெற்ற வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக தாவேக தலைவர் விஜய் வந்து கொண்டிருக்கிறார். பெரம்பூரில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சற்று நேரத்தில் சான்றிதழ் பெறுகிறார் தாவேக தலைவர் விஜய். அதற்காக நீலாங்கரை இல்லத்திலிருந்து நுங்கம்பாக்கத்தில் உள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்கு செல்கிறார் தாவேக தலைவர் விஜய். காட்சிகளை பார்க்கிறோம். பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு இரு தொகுதிகளிலும் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். இந்நிலையில் பெரம்பூரில் அவர் வெற்றி பெற்றதற்கான வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக வாக்கு எண்ணும் மையம் இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்திற்கு தனது இல்லத்திலிருந்து கிளம்பியிருக்கிறார் தாவேக தலைவர் விஜய். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, விவரம் என்ன? அதாவது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் 2 தொகுதியில் போட்டியிருந்தார். தற்போது அவர் நீலாங்கரை இல்லத்தில் இருக்கிறார். காலை 11 மணியிலிருந்தே ஏராளமான தொண்டர்கள் நீலாங்கரை இல்லத்துக்கு குவிந்தார்கள். அதே போன்று கட்சி தலைமையமாக இருக்கக்கூடிய அங்க படையில் உள்ள தலைமை அலுவலகத்திற்கும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் காலையிலே குவிந்து விட்டார்கள். சுமார் 5-6 மணி நேரமாக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தலைமை நிலையத்திற்கு விஜய் வருவார் என்ற எண்ணத்தோடு காத்திருந்தார்கள். தற்போது நீலாங்கரை இல்லத்திலிருந்து அவர் நுங்கம்பாக்கத்துக்கு செல்வதற்கு தயாராகி கிளம்பி வந்து கொண்டிருக்கிறார். இப்ப நம்ம இருக்கக்கூடியது விஜய் இருக்கக்கூடிய வீட்டுடைய பிரதான சாலை ஈசிஆர் கிழக்கு சாலையில் இருக்கிறோம். இந்த பகுதியில் விஜய் தற்போது சிறிது நேரத்தில் வரவிருக்கிறார். வீட்டுக்கு கிளம்பி விட்டார். இந்த பகுதியில் பெரும்பாலான தொண்டர்கள் சாலையின் இருபுறமும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் நடிகர் விஜய் நடிகராகவும் பார்த்து விட்டார்கள், தாவேக தலைவராகவும் பார்த்து விட்டார்கள். இன்று ஒரு அதிக பெரும்பான்மை பெற்றுள்ள கட்சியாக, அதாவது இருக்கக்கூடிய கட்சிகளிலே அதிக இடங்களை தாவேக வென்றுள்ளது. குறிப்பாக 108 இடங்களை தாவேக வென்றுள்ளது. எனவே ஆட்சேபிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு விஜய்க்கு இருக்கும் என்ற பட்சத்தில் அவர் தொண்டர்கள் எல்லோரும் ஆர்வமாக நாங்கள் எங்களுடைய முதலமைச்சரை பார்க்க வந்திருக்கிறோம் என்ற ஆர்வத்தோடு சொல்கிறார்கள். இங்கு ஏராளமான தொண்டர்கள் கை குழந்தையோடு இருப்பதையும் பார்க்க முடிகிறது. இங்கு ஆயிரக்கணக்கான பேர் தொடர்ந்து இந்த பகுதி வரக்கூடிய விஜய் வரக்கூடிய பகுதி இந்த பகுதி தான். இந்த சாலையின் பகுதியிலே ஏராளமான தொண்டர்கள் சாலை இருபுறம் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, காவல்துறையும் பெருமளவு குவிக்கப்பட்டுள்ளது. பெரும்பாலும் அதாவது பாத்தீங்கன்னா தாவேக தலைவர் விஜய் அவருடைய இல்லம் நீலாங்கரை இல்லம், அதே போன்று பனையூரில் உள்ள கட்சி அலுவலகம், அதே போன்று அவர் தந்தை எஸ் சந்திரசேகருடைய இல்லம் ஆகியவற்றிலும் பெருமளவு காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று தொண்டர்கள் காலையிலிருந்து குவிந்த வண்ணம் உள்ளார்கள். குறிப்பாக சொல்லப்பட்ட கட்சி அலுவலகத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏறத்தாழ 6-7 மணி நேரமாக அங்கு தொண்டர்கள் பெருமளவு குவிக்கப்பட்டுள்ளார்கள். இங்கே பார்த்தா மகளிர் அணி கூட்டங்கள் தெரியும் பார்த்தாலே. இங்கேயும் ஏராளமானவர் இங்கு கூடியிருக்கிறார்கள். விஜயுடைய வாகனம் வீட்டிலிருந்து கிளம்பிவிட்டது. இன்னும் இந்த பிரதான சாலை அடைவதற்கு 2-3 நிமிடத்தில் வந்துவிடும். ஆனால் காவல்துறை இன்று காலையிலிருந்தே பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளார்கள். தற்போது விஜய் வந்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் தொண்டர்கள் ஆவேசமாக கோஷம் எழுப்பியவாறு இருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் இந்த நம்ம இருக்கக்கூடிய பகுதியை கடந்து செல்வதை பார்க்க முடியும். தற்போது காவல்துறையும் பெருமளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருக்கு தற்போதைய காவல்துறை வாகனங்கள், அதாவது பைலட் வாகனங்களும் அவருக்கு தற்போது தயார் நிலையில் உள்ளன. அவர் செல்லக்கூடிய பகுதி எங்கும், அதாவது அவர் எந்தெந்த வழியாக செல்கிறாரோ அனைத்து பக்கத்திலும் பெருமளவு குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய தொண்டர்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அனைத்தும் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சென்ட்ரல் மீடியாவில் குவிக்கப்பட்ட தற்போது விஜய் வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே ரசிகர்கள் ஆவேசமாக தொண்டர்கள் கோஷமிடுகிறார்கள். பெருமளவு காவல்துறை குவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது விஜய் வரும் வாகனம் தற்போது வந்து கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் பார்க்க முடியும். தற்போது இன்று மதியம் ஏற்கனவே தாம்பரம் காவல் ஆணையர் விஜய் வீட்டுக்கு வந்து ஆலோசனை கூட்டி சென்றார். தலைமை கழகத்துக்கு வந்து சென்றார். தற்போது விஜயுடைய வாகனம் நுங்கம்பாக்கம் நிலைக்கு செல்லுது. என்றால் அங்கு அவர் வெற்றிதற்கான சான்றிதழ் வாங்குவதற்காக கிளம்பிக் கொண்டிருக்கிறார். காவல்துறை வாகனம், அதாவது ஒரு முதலமைச்சருடைய வாகனம் எவ்வளவு வாகனம் உண்டோ அனைத்து வாகனங்களும் தற்போதே அணிவகுத்து செல்வதை பார்க்க முடிகிறது. அவர் பதவியேற்றதற்கு முன்பதாகவே காவல்துறை பெருமளவில் பாதுகாப்பு வழங்கியுள்ளார்கள். அவர் செல்லும் வாகனத்தை ரசிகர் ஆர்வமாக வலியுறுத்துவதை பார்க்க முடிகிறது. அங்கு நீங்க பார்த்தால் தெரியும், காவல்துறை கட்டுப்பாட்டையும் பார்க்க முடிகிறது.
பெரம்பூரில் வெற்றி பெற்றிருக்கும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக நுங்கம்பாக்கம் வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரவிருக்கிறார் தாவிக தலைவர் விஜய். அதற்காக அவர் தனது இல்லத்திலிருந்து கிளம்பியிருக்கிறார். வழி நெடுகிலும் தாவிக தொண்டர்கள் மக்கள் அவரை பார்த்து உற்சாகமாக கையசைத்த வண்ணம் இருக்கிறார்கள். அவருடைய வாகனம் வருவதற்காக காத்திருக்கிறார்கள். நமது செய்தியாளரும் அதனை பதிவு செய்ததை பார்த்தோம். வெற்றி குறித்து என்ன சொல்லவிருக்கிறார் விஜய் என்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் சந்தித்திருக்கக்கூடிய முதல் தேர்தல், இந்த முதல் தேர்தலிலேயே வரலாறு காணாத ஒரு வாக்கு எண்ணிக்கையை அடைந்திருக்கிறது தாவிக. 108 இடங்களில் முன்னிலை பெற்றிருக்கிறது. ஏறத்தாழ 35 விழுக்காடு வாக்குகளை பெற்று தனி பெரும் கட்சியாக உருவெடுத்திருக்கிறது. ஏறத்தாழ தமிழக அரசியல் வரலாற்றையே புரட்டி போட்டிருக்கிறது இந்த தேர்தல், புரட்டி போட்டிருக்கிறது தாவிக என்றே கூறலாம். அதன் தலைவர் விஜய் என்ன சொல்லவிருக்கிறார், இந்த வெற்றி தொடர்பாக அவர் என்ன பேசவிருக்கிறார் என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கிறது. இதுவரை அவர் செய்தியாளர்களை நேரடியாக சந்திக்கவில்லை என்றாலும் இன்று ஏதேனும் பேசுவாரா என்ற எதிர்பார்ப்பும் மேலோங்கி இருக்கிறது. பெரம்பூரில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் தனது வெற்றி சான்றிதழை பெறுவதற்காக நுங்கம்பாக்கத்திற்கு செல்கிறார் தாவிக தலைவர் விஜய். அந்த காட்சிகளை பார்க்கிறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.